நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேசத்தை உலுக்கக்கூடிய ஒரு மனித விரோத செயல்பாடு, உண்மையிலேயே உலகின் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் வேறு எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்ட்டு எண்ணி பார்க்கக்கூடிய உள்ளங்களெல்லாம் பதைவதைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வேங்கை வயலுடைய தலித் சமூக மக்கள், பட்டியலின மக்கள் வாழ்கிற அந்த பகுதிகளில் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட அந்த சம்பவம் உலகின் மனிதநேய பாவனையாளர்கள் அனைவரையும் உண்மையில் ஒரு கணம் ஆடிப்போகச் செய்திருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு வேங்கை வயல் சிபிஐ விசாரணை கோரும் கட்சிகள் மடியில் கனத்தால் தவிக்கும் விளம்பர அரசு என்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வினூடே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் சற்று முன்னர் தமது பேட்டியினூடே ஒரு செவ்வியை ஒன்றை அறிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கடந்த 2 வருடமாக இந்த சம்பவங்கள் நடந்து என்ன நடப்பது என்பதை வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு காட்சி பொருளாக பேசும் பொருளாகவே அது இருக்கின்றது. அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆளுகின்ற இந்த திமுக அரசு இதில் யாரை காப்பாற்றுவதற்கு மௌனியாக அவர்கள் இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள், பயணிக்கிறார்கள் என்ற கேள்வியை மிக 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 உன்னிப்பாகவும் ஆழமாகவும் எழுப்பியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் அவர் இந்த நிகழ்வுகள் பரபரப்புக்கு முன்னாலேயும் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விவகாரத்தை திமுக அரசு யாரையும் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காமல் கவனமாக கையாள வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது அதை யாரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இந்த நிலையிலே இப்படி ஒரு விசாரணை மேற்கொள்கிறார்கள், சிபிஐனுடைய விசாரணை தேவை என்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் குறித்து தமிழ்நாட்டில் தற்போது பேசப்பட்டு கொண்டு வருகிற ஒரு பரபரப்பான விவகாரத்தில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய இருவரும் மாபெரும் தலைவர் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களும் அம்மையார் அவர்களும் தந்தை பெரியாருடைய வழியிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒன்றில் மட்டும்தான் எங்களுக்கு அதில் வேறுபட்ட கருத்து, கடவுள் மறுப்பை தவிர எங்களுடைய மூலப்பிதாவாக இந்த கட்சிக்கு அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பேட்டி தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. நாம் இந்த வேங்கவயல் சம்பவத்தில் என்ன நடக்கிறது, தலித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், இடதுசாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய பேச வேண்டியிருக்கும். மலை போல் குவிந்திருக்கிற மனித விரோத இந்த சமூகங்கள் குறித்து நாம் பேச காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் தற்போது இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் தோழர் நித்யானந்தம் ஐயா அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று ஓய்வு பெற்ற காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்களும் இணைந்திருக்கிறார். ஐயா வாங்க. முதல்ல ராஜாராம் சார், இப்போ இந்த வழக்கினுடைய விவகாரத்தில் இங்கே எப்படி உங்களுடைய பார்வை? 2 வருஷம் ஆச்சு. 2022 டிசம்பர் மாதம், இன்றைக்கு 25 ஜனவரி, இன்றைக்கு அதே போன்று 25 நாள். இதை நீங்கள் எப்படி ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளராக உங்கள் பார்வை? அதாவது அந்த வேங்கவயல் கிராமத்தை சேர்ந்த கனகராஜ் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த வெள்ளானூர் போலீஸ் ஸ்டேஷனில். அதில் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இது மாதிரி அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அந்த கவர்மெண்ட் ஜிஹெச் அந்த லோக்கல் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அட்மிட்டாக இருக்காங்க. அப்புறம் அந்த ஊரை சேர்ந்த சில இளைஞர்கள் அந்த தண்ணீர் தொட்டியை போய் சந்தேகப்பட்டு போய் பார்க்கல, அதில் மலம்லாம் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் புகார் கொடுத்துருக்காரு. அதன் பேரில் அந்த காவல் நிலையத்தில் அன்னைக்கு புகார் பதிவு பண்ணுறாங்க. வழக்கு 239/22 அந்த செக்ஷன் 277 328 ஐபிசி, அது போக அந்த SC/ST ப்ரிவென்ஷன் அந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அந்த கேஸ்லேயே அந்த செக்ஷன்லேயும் கேஸ் போடுறாங்க. அப்புறம் இந்த வழக்கு தன்மையை பொறுத்து 14/12/23 கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து டிஜிபி ஆர்டர் போட்டு இது இதுக்கு போகுது, சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடியில் ஒரு டிஎஸ்பி லெவலில் உள்ள அதிகாரி அதை விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க எப்படி விசாரணையை துவங்கி எப்படி ஏற்கனவே லோக்கல் போலீஸ் பண்ணதை அப்புறம் அவங்க தொடர்றாங்க. அவங்களுக்கு தனியாக வழக்கு பதிவு செஞ்சு தொடர்றாங்க. இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதில் அதில் புகார் கொடுத்தவர், அது போக கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 397 சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. விசாரித்தது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் உள்ள
அந்த செல்போன்ஸ், அதாவது 196 மொபைல் எண்கள், 397 சாட்சிகள், அதுக்கப்புறம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களோட அந்த கால் டீட்டெயில்ஸ், அது ஒரு 87 டவர், அந்த டவரில் உள்ளதை அவ்வளோ எல்லாத்தையும் கவர் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரித்ததுக்கப்புறம் அதில் யார் யார் ஃபோனில் சில ஃபோன் எடுத்து சந்தேகப்பட்டு ஒரு 3-4 பேரோட ஃபோனை பார்க்கல, அதில் சில விஷயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த அழிக்கப்பட்ட ஃபோன்களை வந்து யார் முதல்ல போய் மேலே பார்த்தாங்க அப்படின்னு நாங்கள் விசாரித்து அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்கல, அதில் வந்து இந்த மாதிரி அழிக்கப்பட்டிருக்கணுன்னா அந்த அழிக்கப்பட்ட தரவுகளை திருப்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. கொண்டு வந்து பார்க்கல அதில் சில ஃபோட்டோஸ் கிடைக்குது, சில வீடியோஸ் கிடைக்குது, ஃபோன் கால் இவங்க பேசினது வீடியோ கால்ஸ் பேசியிருக்காங்க, ஃபோனில் பேசியிருக்காங்க. அந்த தரவுகளின் அடிப்படையில் யார் குற்றவாளி, அது மட்டும் இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வேறு எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த மலத்தில் வந்து பெண்கள் மலமும் கலந்துருக்கு, அதில் கலக்கப்பட்ட மலத்தில். அது போக குரல், அந்த டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணி இவங்க பார்க்கையில் ஒரு 3 பேரோட பிரச்சனை வந்து இதில் தெரியுது, சரி வருது. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து முரளி ராஜா, அவர் வந்து ஒரு ஆயுதப்படை காவலர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவரோட கூட இன்னொருத்தர் வந்து சுதர்ஷன், 3வது முத்துகிருஷ்ணன். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த முரளி ராஜாவோட அப்பா பேர் ஜீவானந்தம். அந்த ஊரில் 2/10/2022 கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கிராம சபை கூட்டத்தில் இவங்க அப்பா ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த நகராட்சி தலைவர் வந்து அந்த அம்மா பேர் திருமதி பத்மா, சரி, அவங்க கணவர் வந்து முத்தையா. அவர் வந்து பதில் சொல்லல, இவரை கொஞ்சம் ஒரு மரியாதை குறைவாக ஏதோ பேசிடுறாரு. பேசுனதில் அவர் ஜீவானந்தத்துக்கு வருத்தமாயிருது. இது மாதிரி நம்ம அப்பாவை பேசிட்டாங்கன்னா ஜீவானந்தோட பையன் தான் முரளிதராஜா, இவர் வந்து ஆயுதப்படை காவலர். சார், அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறது சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிகை தாக்கலில் நீங்கள் சொன்ன இந்த வரலாறுகள், இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. ஆமாம், உண்மைத்தன்மை தெரியல. ஆமாம், அதாவது என்னன்னா, இப்போ இந்த வழக்கில் வந்து இது பதிவு செய்யப்பட்டது SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டில். இப்போ இவங்க வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, புகார் கொடுத்தவரும் சரி, பாதிக்கப்படாத சொல்லப்பட்டவங்களும் இப்போ கைது, அதாவது அக்யூஸ் அதே கம்யூனிட்டி, ஆமாம், அதே சேர்ந்தனால அந்த ஆக்ட் வந்து அதில் வராது. அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகாது. இப்போ குற்றப்பத்திரிகை வந்து அதுக்குள்ள கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி தாக்கல் பண்ணிட்டாங்க, 20ஆம் தேதி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று வந்து அந்த கேஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தர் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கேஸ் விசாரணையில் வந்து அப்போ சிபிசிஐடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை வெரிஃபை பண்ணி பார்த்தா சார்ஜ் ஷீட் 20ஆம் தேதி ஃபைல் ஆயிருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. சரி, இப்போ நீங்கள் இப்போ இந்த காவல்துறையினுடைய விசாரணை என்ன நடந்துச்சுங்கன்னு பேசுகிறேன். பாக்கி இப்போ என்னன்னா, இப்போ தலித்து தலைவர்கள், தோழர் தொல் திருமாவளவன், அப்புறமா ரஞ்சித், இன்னும் பல தலைவர்கள், இளமுருகு போன்றவர்கள் எல்லோருமே சொந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமான வேலையை, பச்சிளம் குழந்தைகள் அங்கே இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், ஊனமுற்றோர்கள், வயதினர்கள் எல்லோரும் சொந்த சமூகத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் எழுப்பப்படுகிற ஒரு நியாயமான கேள்வி, எப்படி செய்வான்? அவனுடைய உறவுகள் அந்த ஊரில் இருக்குது, அவனுடைய சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தானே. மறுபடி பட்டியலின மக்களே 3 பிள்ளையை கைது செய்வதில் பெருத்த சந்தேகத்தை இடதுசாரி தலைவரும் கூட தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய பேர் ஏன் என்ற கேள்வி. கண்டிப்பாக ஏன் இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள், அதுதான் அது ஏன். நல்ல பாயிண்ட். ரெண்டாவது, நல்ல பாயிண்ட், எவ்வளவு செய்யலாமே, எவ்வளவு பழிவாங்குவதற்கு எத்தனையோ செயல்கள் உண்டு, அது இதை ஏன் செய்கிறார்கள் என்ற கேள்வி இரண்டாவது. மூன்றாவது, சரி அப்படியே இப்போ கழிவீர் தொட்டியில், குடிநீர் தொட்டியில் இப்படி ஒரு கழிவை சேர்த்துட்டாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவள் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒட்டுமொத்த பல குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சு, பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அப்போ கண்டுபிடிக்கிறாங்க தண்ணியில் பிரச்சனை. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் வந்து இதனால பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட விசாரிச்சு அந்த அவங்க கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. அந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படலை இதனால அப்படிங்கிறதுக்கு அதையும் இந்த சார்ஜ் ஷீட்ல. இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் மற்ற துறைகள்லாம் யார் கீழே வருது, எந்த அரசாங்கத்துக்கு கீழே வருதுங்கிறதுக்கு ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியும் வைக்கிறேன். அடுத்தது இந்த குடிநீர் தொட்டியை சார், இந்த பழைய வரலாற்றில் பார்க்கணும். பிபிசி போன்ற பல ஊடகங்களுக்கு அளிக்கப்பட்ட நேர்காணல், அவங்க கள ஆய்வில் கண்டுபிடிச்சது, இந்த குடிநீர் தொட்டி காவிரி கூட்டு குடிநீர் தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டம். இது மாதிரி 2, இதோட இன்னொரு குடிநீர் தொட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக நிலத்தடி நீரை தோண்டி பம்ப் செட் மூலமாக நிரப்புகிறதாக ஒரு தகவலை நான் ஊடகத்தில் படித்தேன்.
இது மட்டும் எப்படி பாதிக்கப்படுது? ஒருவேளை இதை காவேரி குடிநீர் அந்த லிங்கோட என்ன சொல்கிறது, கூட்டு குடிநீர் திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காதே. ஏன் வந்தது? அந்த அப்படி ஒரு ஏன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஒரு ஆழமான பாயிண்ட். இப்போ குற்றம் சாட்டப்பட்ட இந்த 3 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆமாம். பழி வாங்குவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. எப்படி வேணாலும் பழி வாங்கலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவரை பழி வாங்குவதற்காக மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல, நீதிமன்றமே ஒரு இடத்துல கேள்வி எழுப்பிச்சு. சரி, எல்லாத்தோட இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுன்னு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு, காவல்துறை, அதாவது இந்த என்ன இந்த விசாரணை குழு இருக்குது, அது தெரிவிச்சிருக்காங்க. எப்போ தெரிவித்தாங்க? நேற்றைக்கு. எப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டது? 20ஆம் தேதி. ஆக 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல். இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. 2 ஆண்டுகளை போயிருக்கு. இதில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்றமே கேள்வி எழுப்பிச்சு. ஒரு வேங்கை பிரச்சனை இவ்வளவு காலமாக நீடிக்குது, இன்னும் முடிவு காணலையான்னு கொஞ்சம் கடுமையாகவே நீதிமன்றம் கேட்டது. ஊடகங்களில், பத்திரிகைகளில் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ சென்சிட்டிவ் இஷ்யூவை 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் பண்ணிச்சுன்னா ஏன் அன்றைக்கே வெளியில் கொண்டு வரல? குற்றப்பத்திரிகை 3 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்டது 20ஆம் தேதி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இன்று 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் தான் அது தெரிவிக்கப்படுகிறது. சரி, ஏன்? இப்போ ஒரு கேள்வி வருது. திமுக கூட்டணிகளில் தமிழ்நாட்டில் ஒரு நிதான போக்கான ஒரு தலைவர் தொல் திருமாவளவன். கடும் போக்குவாதத்தை பேச மாட்டார், தேவையற்ற வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அவர் தான் இப்போ சொல்கிறாரு, இதில் எங்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது, சிபிஐ கையில் கொடுங்க. யார் சொல்கிறா? தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்புள்ள தலைவராக, தலித் தலைவராக, மற்றவர்கள் பேசுவதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கிராமத்துக்கு செல்லுவதற்கு தடை விதிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்துக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்? ஏன்? இன்னொரு கேள்வி, பாரஞ்சித் தலித் பட்டியலில் இருந்த மக்களுக்கான கண்ணியத்தை அவமதிக்கிறது அப்படிங்கிற கருத்து அவர் சொல்றார். சகோதர பிள்ளைகளுடைய கண்ணியம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, அவமானப்படுத்த. அண்மை காலத்து வரையில் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர் சொல்றாரு, ஒரு அரிய கண்டுபிடிப்பாக இருக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மீது குற்றப்பத்திரிகை. இப்போ இந்த அரிய கண்டுபிடிப்புனா இது எல்லாருக்குமாக இந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்றேன். பழி வாங்குவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிற போது சொந்த சமூகத்தில் சொந்த பிள்ளைகள் எவனாவது மனசாட்சி இல்லாமல் செய்வான கேள்வி எழுகிறது அல்லவா? யாராவது செய்வார்களான்னு ஒரு தனிநபர் இப்ப தனிநபர் இருந்தா அந்த பஞ்சாயத்து தலைவர் அல்ல தலைவி, தலைவியரோட கணவர், முத்தையா போன்றவர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அவங்க பாதிக்கப்படல. இந்த குடிநீர் சாப்பிட்டு அவங்க பாதிக்கப்படலை, மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார். தங்களுக்கு தாங்களே செஞ்சா பழி வாங்குது, அப்படி தானே பண்ணியிருக்கணும். கெட்ட பேர் வரணுத்துக்காக செஞ்சதா ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. ஏன்? சரி, இது மாதிரி இன்னும் ஏன்கள் பல இருக்கு. எல்லாத்த விட ஊடகங்களுக்கு தடை இப்போ இல்லை சார். 2 நாள் பேப்பரில் வர நியூஸ் இல்லை. 2 ஆண்டுகளாகவே ஊடகங்கள் அங்கே நேரடியாக செல்வதற்கோ கள ஆய்வு செய்வதற்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்திகள் சேகரித்து வெளியிடுறாங்க. சரி, ஏன்? நம்ம இப்போ அடுத்த கேள்வியே நம்முடைய எழுத்தாளர் குமார் சார், இப்போ சிபிசிஐடியுடைய அறிக்கையில் இப்படி சில தகவலை வைக்கிறாங்க. ஐயா, நாங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். செல்ஃபோன் உரையாடல், சரியா? இந்த டவரில் நடந்திருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரி மாதிரி இன்வெஸ்டிகேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ், வல்லுநர்களினுடைய கருத்துக்கள். எனக்கு என்ன புரியல, மற்றெல்லாம் சரி, வல்லுநர்களுடைய கருத்து என்ன கருத்து? இது ஆதாரத்தின் அடிப்படையில் தவறுகளுக்கான ஃபோரன்சிக் லேபினுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க, வல்லுநர்களுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்த பின்புதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறோம். சிபிசிஐடி இப்போ நம்ம எல்லாம் பேசுனதை இணைத்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போ இந்த பிரச்சனையை தலித்துகள் செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த காலம் தொட்டு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயிருக்கு. சார் சொன்னது போல் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு மேலே அதில் என்ன மாதிரி வேறு வித்தியாசமாக யார் வந்தாலும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரு விசிகேவும் 2 ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது.
இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அந்த ஆட்சிக்கே ஒரு தர்மசங்கடத்தை கொடுக்குற அளவுக்கு எழுப்புகிற கேள்வி தான் எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்போ அவங்க வைக்கிற காரணம் என்னென்னா, அந்த கிராமத்தில் இந்த முத்துராஜா வந்து அந்த ஊர் தாராங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. முரளிராஜா அந்த கிராமத்தை மற்றவங்க அந்த கிராமம் தானா இருக்குது. சரி, ஓகே, அந்த கிராமம்னா ரைட்டு. இப்போது அந்த கிராமத்தில் உள்ளவங்க இதை செய்வாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தை தவிர வேற என்ன சந்தேகம் நமக்கு இருக்கிறது? இப்போ அதுதானே விசாரணை. யாரு செஞ்சாங்கிறது தான் அந்த படுவாதக செயலை, மனித விரோத செயலை எவன் செய்தான் என்பதுதான் விசாரணை. அந்த 3 பேரும் அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் அவர்கள் இதை எப்படி செய்ய முடியும், ஆகவே அவர்களாக இருக்காது என்பதுதான் இவர்களுடைய. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரி சண்முகம் சொல்றாரு, பாதிக்கப்பட்ட மக்களே இதற்கு காரணம் இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது, அது யூகம், இருக்கவே முடியாதுங்கிறார். யூகம் தானே. அந்த யூகத்துக்கு நம்ம ஒரு பதில் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன பதில்னா, இந்த மாதிரி அவருடைய தந்தையாருக்கு அந்த அந்த தொட்டியை கிளீன் பண்ணுறதற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்காததாகவும், அதன் அடிப்படையிலே அவர் கேள்வி எழுப்பினதாகவும், முத்தையாவிடம் அந்த பத்மா என்கிற பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் முத்தையா அவர்களிடம் கேள்வி எழுப்பினதாகவும், அவர் இவரை தரைக்குறவாக திட்டினதாகவும், அந்த திட்டினதின் அடிப்படையில் அவர் வன்மமாக வைத்துக்கொண்டு இதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அந்த போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்த முத்துராஜா முரளிராஜாவும் அவருடைய நண்பர்கள் சுதர்சன், இன்னொருத்தர் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு, அதாவது அவங்க கொலை செய்கிறதாக அது பெரிய குற்றமாக அவங்க மனசில் அவங்களுக்கு தோணியிருக்காது. இந்த குற்றம், இது இப்படி செய்கிற குற்றம் பெரிய பெரிய தண்ணி தொட்டியில் கொஞ்சம் மலத்தை எடுத்துக்கொண்டு போட்டுட்டதால என்ன ஆகிடப்போகுது, அது அது இவங்களை கொஞ்சம் சுற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக நினைத்து கொண்டு அதை செய்திருக்க முடியும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தால் அந்த கோணத்தையும் நம்ம பார்க்கணும். வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதில் 31 வயசுக்கு மேலே உள்ளவன் தான், சின்ன பையன் ஒன்றும் இல்லை. ஒரு 17 வயசு 16 வயசு பையங்க மேலே ஏறி மலத்தை கலைஞ்சானா அது விவகாரம் இல்லை. இவரோட மெச்சூரான ஒரு ஆட்கள், மெச்சூரான வயசு உள்ளவன். அவன் நீங்க சொன்ன மாதிரி இது இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் கில்ட்டி. இது ஒரு கலெக்டிவாக சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேரும் பேசி, ஏன்பா இந்த மாதிரி கலக்கிறமே, அதில் எவனாவது ஒருத்தர் சொல்லியிருக்க மாட்டானா? 3 பேரும் ஒரே முடிவு மலத்தை கலக்கிறது அவ்வளோ எளிதாகவே எடுத்திருக்க முடியும்? நான் கேட்கல. ஏன்னா வழக்கறிஞர் பா மோகன் சொல்லுகிறாரு, சம்பவத்தை வெளியே கொண்டு வந்தவர்களை குற்றவாளியாக்க முயற்சி. அப்படி ஒரு பாயிண்ட் இங்க வருது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு திமுக மேல நிறைய நான் விமர்சனம் வைக்கிறவன் தான். ஆனால் இதை அவங்க இப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அரசுக்கு என்ன அவசியம் இருக்கிறது என்கிறதான் சசிகலா அம்மா கேட்குறாங்க. யாரை காப்பாற்ற இந்த விவகாரம், இதுதான் மிஸ்ட்ரி. ரொம்ப விஷயம் நம்ம இடைவெளிக்கு அப்புறம் தாண்டி நம்ம போனோம்னா ஜாதி கலவரத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஜாதி கலவரத்தை பத்தி இல்ல பிரச்சனை, அது மிகப்பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் குற்றவாளிகளுக்கு என்ன ஜாதி இருக்கிறது? இப்போ ஒரு ஜாதி ஏ ஜாதி பி ஜாதி என்று வைத்துக் கொள்ளும். உதாரணத்திற்காக நம்ம ஜாதியை பார்க்க வேணாம், அவன் குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அது ஜாதி எப்படி பார்க்க முடியும்? அது கரெக்ட் தான். இப்போ நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம். இப்போ நாம சிபிசிஐடி விசாரணை, தமிழ்நாட்டினுடைய திமுக கூட்டணி தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இடதுசாரி தலைவர் வழக்கறிஞர் மோகன் இவர்களுடைய கருத்துக்கள், குறிப்பாக நம்மோடு பேசிய திரு பாக்கி அவர்கள் ஒரு கருத்தை, எத்தனையோ மாடல் இருக்கிறது பழிவாங்குவதற்கு, இதை எப்படி நாங்கள் அவர் செய்திருப்பார்கள் சொந்த சமூகத்துக்கு எதிராக என்ற கேள்வி எழுப்புகிறார். இது ஒருத்தன்னா ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக செஞ்சிருப்பான், 3 பேர் சேர்ந்து மேலே கொண்டு போயிருக்கான், 2 பேர் தான் மொத்த பரப்பி இருக்கிறாங்கலாம் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். குற்றவாளிகள் என்று சிலரை மக்கள் மத்தியிலே இப்பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் என்று சிபிசிஐடி நம்முடைய நீதிமன்றத்தில் 3 பேரை குறிப்பிட்டிருக்கிறது. இவர்கள் செய்த காரியம் என்று சொல்லுகின்ற கதையை கேட்டால், சொந்த விரோதத்தின் காரணமாக நீங்கள் சொன்னது போல வேங்கை வயலிலே மலத்தை கலந்து விட்டார்கள். ஏதோ வெளியூரிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுனாலோ அவருக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் இருப்பதனாலோ போட்டு விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் அந்த கதையிலே கூட நம்புவதற்கு ஏதாவது இடம் இருக்கலாம். ஆனால் அவர்களும் அதே ஊரிலே தான் குடியிருக்கிறார்கள், அதே தண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும். தானே மழை நீரை குடிப்பதற்காக யாராவது தயாராவார்களா?
ஆகவே தன்னுடைய ஊரிலே எல்லோருக்கும் பங்கு பெறப்போகின்ற எல்லோருடைய வீட்டிற்கும் செல்லுகின்ற அந்த நீர் குடிநீர் தான் அவர்களும் குடிக்கின்றார்கள். ஆக அவர்கள் குடிக்கின்ற எவனாவது தான் குடிக்கின்ற குடிநீரிலே மலத்தை கலப்பானா? இந்த சந்தேகம் எழுத்தானே செய்கிறது. நீங்கள் வதந்திகளை பரப்பாதீர்கள், தவறான செய்திகளை சொல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் சொல்கிறார். இந்த ஐயத்தை யார் கேட்பார்கள்? கேட்டுத்தானே ஆக வேண்டும். இது எப்படி தவறான செய்தி ஆகும்? எனவே ஒருவனை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு குழு 3 பேர் சேர்ந்து ஒருவனை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால், பாக்கி அவர்கள் சொன்னது போல நேரடியாக பழிவாங்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஒருவனுக்காக கண்ணகி என்று கருதி மதுரையே எரித்தது போல வேங்கி வயலையே ஒரு மரக்காடாக்க வேண்டுமா? செய்வார்களா? இது எப்படி நம்ப வைக்க முடிகிறது? இதை எப்படி ஒரு காவல்துறையை சார்ந்தவர்கள், சிபிசிஐடி சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கிறார்கள்? மனசாட்சி வேண்டாமா? இந்த கேள்விகளெல்லாம் எழும் என்று அடிப்படை கேள்விகள் அவர்களுக்கு நினைவுக்கு வராதா? பாமரன் கேட்க மாட்டானா? ஆக யாருடைய நிர்பந்தத்திலே இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 3 பேர் யாருடைய ஆட்களாக இருப்பார்கள்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த 3 பேர் தியாகம் செய்வதாக சொல்லி வந்திருக்கிறார்கள்? அதுவும் குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்களும் மற்றவர்களும் சொல்கின்ற பொழுது, ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த அவர்கள் தங்கள் சமுதாயத்தில் இருக்க இவ்வளவு செய்வார்களா என்று கேட்கிறார். அது சமுதாயம்லாம் நம்ம விட்டுடுவோம். நான் சமுதாயத்தை பற்றிலாம் பேசுகிறேன். இது ஒரு மனித விரோத பார்வையில் உண்மை. நான் இந்த சமுதாயத்துக்காக அப்போது நம்முடைய திருமாவளவன் அவர்கள் வேறு சமுதாயத்துக்காரங்க இதை செஞ்சுருந்தா ஏற்றுக்குவாரா? அப்படி கிடையாது. எல்லோருக்குமாக குரல் கொடுப்பார். எல்லோருக்குமான நியாயம், சமூக நீதி என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இதில் கொடுமை, அதில் உள்ள ஒரு ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார்கள். அதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த மூவர் தலித் சமுதாய பகுதியில் மலத்தை கலந்தார்கள் என்று சொன்னால், ஒருவேளை யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை காட்டிலும் குறைவான தண்டனை கிடைக்கும், அவர்களை காப்பாற்றி விடலாம் என்று 3 பேரை தியாகம் செய்ய அழைத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இவர்களும் தலித்து அவர்களும் தலித்து என்று வரும்பொழுது அந்த வன்கொடுமை சட்டம் அங்கே பாயாதல்லவா? ஒரே சமுதாயம் எப்படி இழிவுபடுத்திக் கொள்வார்கள்? இப்படி பல சூழ்ச்சிகளை மனதிலே வைத்து திட்டமிட்ட ரீதியிலே இவர்கள் 2 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் இதை அவர்கள், அதுவும் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று குட்டிய பிறகு அவசர கோலத்திலே அள்ளித்தளித்ததாக இதை வைத்திருக்கிறார்கள், இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பார்வையிலே பார்த்தால், எப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை வருதோ தேவையில்லாத பல பூகம்பத்தை கலப்பக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் கொண்டு வருவார்கள். இப்பொழுது நம்முடைய ஆளுநர் தேநீர் விருந்து மீண்டும் இந்த ஆண்டும் புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் சொல்லும்பொழுது இதையும் உள்ளே விட்டு விடுவது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை எப்படி மழுங்கச் செய்வது என்று பல வழிகளிலே முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் மக்கள் மறப்பதாக இல்லை. தங்கள் மக்களை, தங்கள் மகள்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மிக சோதனையான காலத்தில் தமிழகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மடைமாற்றம் செய்வதற்கு பல அம்சங்களை, பல கருத்துக்களை, பல கதைகளை, பல வழக்குகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அப்படி கட்டவிழ்த்த வழக்குகளிலே இதுவும் கூட ஒன்றாக இருக்கலாம். எனவே யார் அந்த சார் என்பதை இன்னும் தீர்க்காத பொழுது, யாரோ அந்த மூவர், ஏன் அந்த மூவர் என்ற கேள்வியும் 2வது வரக்கூடிய ஒரு அளவில் இந்த அரசு நடந்துகிறது. ஏன் இந்த மூவர்? எதற்காக இந்த மூவர்? யாரை காப்பாற்ற இந்த மூவர்? இந்த மூவரை யார் இப்படி நிர்பந்தித்திருக்கிறார்கள்? இந்த மூவரை சிபிஐ விசாரணையிலே விசாரித்தால் இவர்கள் ஏன் சரணடைந்தார்கள், ஒப்புக்கொண்டார்கள் என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வரும். இந்த அச்சத்திலே தான் அவசரமான 3 பேரை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரித்தால் உண்மை குற்றவாளி வந்துவிடும் என்று சொல்லி அவசரமாக குற்றச்சாட்டை, எஃப்ஐஆர் இருந்து குற்றச்சாட்டை இவர்கள் தான் என்று நீதிமன்றத்திலே குற்றவாளிகளாக சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன். பாக்கி நீங்கள் 2ஆம் கட்ட கருத்து என்ன வைக்கிறீங்க? இப்போ காவல்துறை அதிகாரியும் இவர்களும் வேறு விதமான ஒரு பாயிண்ட். இப்போ அதெல்லாம் எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால்,
நீங்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். இந்திய வரலாற்றில் கொலைகள் நடக்கிறது, சாதி துவேஷம் நடக்கின்றது, வழிபாட்டு தலங்களில் உள்ளே போகக்கூடாது என்று சாதி பேரை சொல்கிறார்கள், ஜெகஜீவன் ராம் போன்ற தலைவர்களுடைய சிலைகள் கழுவப்படுகின்றது, இன்று கூட நடக்கிறது. ஆனால் இவ்வளவு ஒரு கொடூரமான, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாவியான பாதகமான செயல் எங்காவது நடந்திருக்கிறதா என்று சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில வரலாற்றில் சம்பவங்கள் உண்டு. இலங்கையில் கூட மாவிலாறு என்ற அணை உடைக்கப்பட்டது. பல விஷயங்கள் உண்டு. ஏரியில் விஷம் கலப்பாங்க. அது பகைவர்கள் செய்வாங்க. ஒரு ஊரை பிடிக்காதவங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஊடுருவு ஏற்படுத்துங்கிறதுக்காக பகைவர்கள் என்ன பண்ணுவாங்க, விஷம் கலந்த ஆற்றிலையும் நீர்நிலையிலும் விஷம் கலப்பார்கள். அதெல்லாம் வரலாற்றில் இருந்திருக்கு. ஆனால் இது தங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்களே செஞ்சுருக்காங்கன்ற அன்றைக்கு ஏன் என்ற கேள்வி நான் இன்னும் தொடர்ச்சியாக 2-3 கருத்துக்கு சொல்கிறேன். ஆகையினால் இது ஒன்று. பல சந்தேகங்கள், கேள்விகள் எழுப்புகின்றன இந்த விவகாரத்தில். நமக்கு என்னன்னா, யாரையும் மறைக்கவும் வேண்டாம், காப்பாற்றவும் வேண்டாம், யாரையும் இது பண்ண வேண்டாம். என்னன்னா, இதில் உண்மை தீர்வு காணப்பட்டால் நமக்கு அரசாங்கத்தின் மீது காவல்துறை, மன்னிக்கணும், காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்று இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சிஸ்டத்துக்கு சொல்கிறேன், மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இதில் சம்மந்தப்பட்டவர் ஆயுதப்படை காவல்துறையை சேர்ந்தவர் முரளிராஜா அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு காவல்துறையே சேர்ந்தவரே இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா, அப்போ காவல்துறையினருக்கு மனநிலை எப்படியெல்லாம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி. குற்றப்பத்திரிகை தானே? இல்லை, அப்படி செய்திருந்தால் காவல்துறையினருக்கு போதிய பயிற்சி இல்லையோ, சரியான ஒரு சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், சமூக புரிதல் இல்லாமல் பயிற்றுவிக்கப்பட்டார்களா என்ற அந்த ஏன் என்று கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவதுங்க, இந்த போராட்டத்தில் மக்களே, நான் படித்த ஊடகங்கள், கள ஆய்வு நடத்தின பத்திரிகையாளர்கள் பதிவு செய்த இதுலேருந்து கேட்குறேன். அந்த போராட்டம் செய்கிற மக்கள் கொதித்து போயிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, அந்த குடிநீர் தொட்டி இதுவாகிடுச்சுல்ல, அழுக்காயிடுச்சுல்ல, அந்த தண்ணீரை உடனே வெளியேற்றப்பட்டதாக ஒரு தகவல் நான் படித்தேன். அது தகவல் அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணீர் அப்போ தான் புலனாய்வுக்கு பயன்படும்னு சில பேர் குரல் எழுப்பியிருக்காங்க. ஆனால் அதிகாரிகளோ பொறுப்புள்ள அந்த பஞ்சாயத்தோ யாரோ அவங்க அந்த தண்ணீரை முழுக்க அப்புறப்படுத்தியிருக்காங்க என்று படித்தேன். ஏன்? ஒன்று. ரெண்டாவது, இது இன்னொரு கேள்வி, நீங்கள் அடுத்த பாயிண்ட் சொல்ல முன்னாடி, அதாவது அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 11 பேர் சொன்னாங்க. ஆமாம். அந்த 11 பேரில் 3 பேரை தவிர மீதி 9 பேர், 8 பேர் போவதற்கு மறுத்தார்கள். ஏன்? இது இதை செய்தவங்க தான் கேட்குறேன். இப்போ மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, என்னுடைய டிஎன்ஏ செட்டை எடுத்துக்கோ, எனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாமல. அந்த 8 பேர் ஏன் ஹெசிடேஷன், ஏன் தாமதித்தார்? ஏன் அந்த 8 பேர் மேலே வழக்கு தொடுக்கலை, வழக்கு பதிவு செய்யல? அந்த 8 பேரை 8 பேர் மீது சார்ஜ் ஷீட் பதிவு செய்யல, ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன் 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 இந்த 3 பேர் மட்டும் பதிவு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது ஏன் அப்படி கேட்குறேன். சரி, 8-11னா இப்போ அதிகமான பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதாக இன்னைக்கு டிஸ்கிரிபன்சியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆய்வு, அறிவியல் ஆய்வு உண்மைகளை தான் சொல்ல முடியும். அது அறிவியல் ஆய்வில் எந்த விதமான இதுவும் இருக்க முடியாது. இல்லை, இது மாதிரி ஒரு இப்போ தோழர் சண்முகம் சிபிஎம் மாநில செயலர் கேட்குறார், அவசரமாக முடிக்கிற திட்டமா என்று கேட்கிறார். சொன்னது யாரு? திமுகவினுடைய நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சிகள். அப்போ ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அதனாலயா? அண்ணா பல்கலைக்கழகத்தை நண்பர் நித்யானந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த அண்ணா பல்கலைக்கழக இதை மூடி மறைக்கிறதுக்கா? ஏன் 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 என்று கேள்வி கேட்குறது. விஜய் பரந்தூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாநாடு, நான் விஜய் ஆதரவனுக்கு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அவர் பரந்தூரில் நடந்த போதே அவர் திட்டமிட்டார். எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி அவர் பரந்தூருக்கு போயிருக்கார். ஊடகத்தில் செய்திகள்லாம் வந்தது. அப்போதே அடுத்த டார்கெட் அவர் அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லை, மெல்ல மெல்ல நான் இதே சொல்கிறேன், அவர் சொல்லிக் கொடுங்க. அடுத்து வேங்க வெயில்னு போகிறதுனால தான் 20ஆம் தேதி இப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யதாக 24ஆம் தேதி சொல்கிறாங்க. சரி, அது ஏன்? அப்புறம் அந்த போராட்டம் நடத்துறதுக்கு கிராம மக்கள் கொதித்து போய் எங்களோட ரேஷன் கார்டெலாம் சப்மிட் பண்ணிடுறோம், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிப்போம்னு சொன்னதாக ஒரு ஊடக செய்தி படித்தேன். ஏன்? சரிங்க, அந்த குடிநீர் திட்டத்தை பழுதுபட்டது, இதெல்லாம் பண்ணாங்க. அது சுத்தப்படுத்தி இப்போது குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறதா? எந்த வகையில் செய்யப்படுகிறது? ஏன்?
இப்படி ஏன்கள் பல கேள்விகள் இருக்குது. இன்னும் நிறைய அடுக்க முடியும், நேர அவகாசம் இல்லாதனால. குமார் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு திருமதி ஒரே ஒரு இன்னும் வருது, எல்லா பிரச்சனைகளையும் தனிப்பட்ட பிரச்சனையாக சொல்வது ஏன்? கள்ளச்சாராய விஷயமா அது தனிப்பட்ட பிரச்சனை, இந்த ஒரு விவகாரமா அது பர்சனல், 2 பேர் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மர்டரா அது வந்து தனிப்பட்ட பிரச்சனை, வேங்கவேலா அது தனிப்பட்ட விரோதம் காரணமாக, இப்படி எல்லா பிரச்சனையுமே தனிப்பட்ட பிரச்சனை என்று முத்திரை குத்தி ஒதுக்குவது ஏன்? குமார் சார், இப்போது திருச்சியில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மா அவங்க பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. வேங்கவேல் விவகாரத்தை குறித்து 2 ஆண்டுகள் ஏன் மௌனமாக இருந்தீர்கள், ஏன் யாரை காப்பாற்ற என்ற கேள்வி எழுப்புகிறார். அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளவு தொலைக்காட்சிகளும் எல்லோரும் பேசுவதற்கு முன்பு சம்பவம் நடந்தவுடன் நம்முடைய ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி எடுத்து நீங்கள் கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் கேட்டார், இந்த வழக்கு நேர்மையாக நடக்க வேண்டும், யாரையும் காப்பாற்றுவதற்கு திமுக அரசு முயலக்கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு பிறகுதான் யார் அந்த சாரு, பட் டசன் ஹாவ் எனி, நமக்கு இதுவரைக்கும் அது எந்த விதமான இதுவும் இல்லை, யார் அந்த சார், அது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மாறுபட்ட சித்தாந்த ரீதி உண்டு. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அமைப்பின் தலைவர். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரை குறித்து சொன்ன ஒரு தகவல் பரபரப்பாக இன்னைக்கு விதானமாக, அதாவது பெரும் சிகிச்சையே ஓடுகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்று சொன்னார், சொல்லலைன்னா அதை வந்து முடிவு கொண்டு வரணும்ல. நான் கேட்கல, சசிகலா அம்மா கேட்குறாங்க. அதை இப்படி விட்டு திசை திருப்புறதுக்கு எந்த விவகாரத்தைன்னு கேள்வி எழுப்புறாரு. ஒன்று சொல்கிறார் சீமான் என்று டெய்லி பேசுகிறாரு, 10 பேர் அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறான், சட்ட ஒழுங்கு கெடுது, இன்னும் அதிகமாக பேசப்படுகிறது, அசிங்கமான வார்த்தைகளும் சமூகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அரசாங்கத்திற்கான பொறுப்பு என்ன? அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன பிரச்சனை நீங்கள் டிபேட் பண்ணுறீங்க, டைவர்ட் பண்ணுறீங்க? கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதோ இந்த தலைப்பில் தான் பேசுகிறோம் இன்னைக்கு, இதோட தான் பேசுகிறோம். அந்த கேள்வி, அவங்க கேள்வி அரசாங்கங்கள், ஆளுங்கட்சிகள் ஒரு 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 விமர்சனத்தை அல்லது ஒரு எதிர்ப்பை அல்லது தனக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நாட்டில் நிலவும் பொழுது அதை திசை திருப்புவதற்காக பல உத்திகளை பல ஆட்சியாளர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அடிப்படையில் தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் சொன்னது அந்த அடிப்படையில் சொல்லியிருக்க வேண்டும். பெரியாரை பொறுத்தவரை மேலும் மேலும் அது ஒரு அவர் நம்மளை விட்டு போய் கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கு மேலே இருந்தார். அந்த காலத்தில் அவர் 36 ஒன்று பேசியிருக்கார், 40 ஒன்று பேசியிருக்கார், 50 ஒன்று பேசியிருக்கார், 60 எல்லாம் மாற்றிலாம் பேசியிருக்கார். அது மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இப்போ நாமளே விவாதத்தில் வர்றோம், ஒரே ஆளை 2 இடத்துல பாராட்டுவோம், 3 இடத்துல எதிர்ப்போம், இதெல்லாம் அதைத்தான் அவரும் பண்ணியிருக்கார். ஆனால் பண்ணினாலும் அதில் பல வன்மமாக சில விஷயங்களெல்லாம் அவர் பேசியிருக்கார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ அவர் இல்லாத போது அதை வந்து ஒரு பெருசாக கட்டமைக்கிறது. அந்த குற்றச்சாட்டை சொல்ல சீமா பேசலையா? அதான் சொல்றேன், பெரியாரையும் சேக்குவாரையும் தனது வாழ்நாளினுடைய மாபெரும் தலைவர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட சீமானே ஒரு சின்ன பெரியார் தான் நான் சொல்லுவேன். சீமானை பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். சீமானே அதே அவர் அந்த காலத்தில் பேசினார், இவர் இந்த காலத்தில் பேசிட்டு இருக்காரு. இவருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இவருக்கும் நீங்க எப்படி என்னென்ன, அதாவது அதை நான் இதை என்ன சொல்றேன்னா, அதை எப்படி சொல்றேன்னா, ஒரு விஷயத்துல 2 பேரும் ஒத்து போறாங்க. ஆமா, 2 இப்ப நம்ம பெரியாரை குறித்த டாபிக் இல்லை. இப்ப டாபிக் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை இவ்வளவு நீளமாக ஹெக்டிக்காக போவதற்கு ஏன் அனுமதிக்கிறது? இந்த கேள்விதான் சசிகலா அம்மா எழுப்புறாங்க. நான் மனசாட்சியோடு பேசுகிறேன். எதுலேயும் அரசியலோ அல்லது திரித்து பேசுகிறதோ, பேசுறது மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, எங்கேருந்து வந்துன்னே தெரியாது. நீங்கள் சொன்னது சரி தான், நீங்கள் சொன்னதான் சரின்னு வந்து எங்கே வெளியூரில் தான் வந்திருக்கு, ஒரு கால் வந்துருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு இடைவெளியில் வந்தது இல்லையா, அந்த கால் அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்கம் நம்மளுடைய அரசு, யார் எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அரசு நம்மளுடைய அரசு. அந்த அரசு 2 வருஷம் கழித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இப்போ அதுக்கு வந்து நிர்பந்தம் என்னென்னா, இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிருக்கு, அது நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போகணும், இவ்வளவும் நீதிமன்றத்தில் நிரூபணமாகணும். நிரூபணமாகினா தான் அதை தண்டனை பிறகு தான் இவங்க தான் நமக்கு தெரியும். அது எப்படியெல்லாம் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் ஒரே கோணத்தில் அந்த ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு எதிராக அவங்க போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதை தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதைத்தான் இப்போ இந்த எனக்கு ஃபோனில் வந்த நபர் கூட அதைத்தான் சொன்னார். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. அவங்க இதை வந்து இதால் எல்லோரும் செத்து போயிடுவாங்கன்னு அவங்க நினச்சிருக்க முடியாது. யார் இந்த மலத்தை கலந்தாங்களே, இது வந்து ஒரு நம்முடைய எதிர்ப்பை காமிக்கணும் மக்கள் மத்தியில். அவருக்கு ஒரு அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் வேறு சமூகத்தை சார்ந்தவர், பஞ்சாயத்து தலைவர் வேறு சமூகத்தை சார்ந்தவர்.
அவருக்கு இதுல ஒரு எதிர்ப்பு சரி, இதுல இப்போ கொண்டு வரணும். நான் என்ன கேட்குறேன், நீங்க சொன்ன வாதப்படியே வைத்துக்கொள்வோம். பஞ்சாயத்து தலைவர் மீது காழ்ப்புணர்ச்சியில் 3 பேர் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மலத்தை கலந்ததுக்கு பஞ்சாயத்து தலைவரை ஊர் எப்படி குற்றச்சாட்டுவாங்க? நான் அவர் தானே கேட்கிறேன். பொறுப்பாளி. பொறுப்பு சரி, அவர் தானே- அவரே மலத்தை கொண்டு இல்ல, அவர் அவர் மேனேஜ்மெண்ட்ல தான் இது நடந்திருக்கு. சரி, ஏன்னா இந்த இதுல பாதிக்கப்படக்கூடியது இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அப்ப வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அதை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிள் வேற சமூகத்தை சார்ந்தவர்கள் செஞ்சிருக்கலாம். ஏபிசி அது அதை சொல்லல. கொண்டு வந்தாங்க அதை. இவருடைய கோபம், இந்த சுதர்சனுடைய கோபம் அந்த தனிப்பட்ட ஒரு ஆளுமை மேல், முத்தையா நினைக்கிறேன் நம்ம பேர் போட்டிருக்கு, அவர் வந்து இப்படி கலந்தனால அவர் எப்படி தண்டிக்கப்படுவார்? பத்மா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய கணவர் தான் முத்தையா. இந்த இவர் இந்த முத்துராஜாவுடைய தந்தையார் தான் அந்த கேள்வி எழுப்பினவர். முரளிராஜாவுடைய தந்தையார் தான் கேள்வி எழுப்பினவர். கேள்வி ஜீவானந்தம் அவர் வந்து அந்த தொட்டியை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஏதோ கான்ட்ராக்டோ டெண்டரோ அதுல ஒரு கருத்து முரண்பாடு அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது. கருத்து முரண்பாடு எதுலன்னு கேளுங்க, பர்டிகுலர் விஷயத்துல அந்த தொட்டியை சுத்தம் செய்வதற்கு டெண்டரோ ஏதோ இவருக்கு ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு கொடுக்காதனால அவருக்கு ஒரு முன்விரோதம் இருக்கிறது. அந்த முன்விரோதத்தின் அடிப்படையில் தான் இவர் கேள்வி கேட்டாருன்னு சொல்லிட்டு முத்தையாவுக்கும் ஜீவானந்தத்துக்கும் அங்கே வாக்குவாதம் நடந்து அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஜீவானந்தம். ஒரு நிமிஷம். அந்த ஜீவானந்தத்துடைய மகன் தான் இந்த போலீஸா இருந்த முரளிராஜா. அப்போ போலீஸா இருக்கிறவங்களுக்கு பொதுவா கிராமத்துல அவங்க என்னதான் பெருசா தெரியும் சார், போலீஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கத்து, ஒரு பெரிய குரூப் இருக்கும். என்ன சொன்னாலும் குடத்துல குதினால் குதிக்கக்கூடிய 4 நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் 2 நண்பர் இதுல சேர்ந்திருப்பாங்க. இந்த மலத்தை எடுத்து அந்த தொட்டியில போட்டதுனால எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு இண்டிகேஷன் பண்ணிருக்காங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அந்த அளவுல தான் பண்ணிருப்பாங்க. இது பெருசா ஆயிட்டு சொல்லுங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல, இதுல இன்னொரு தகவல், கூடுதல் தகவல் நான் அறிந்த வகையில சண்முகம்னு வந்த குடிநீர் தொட்டி பராமரிப்பு ஒரு ஆளை சாக் பண்ணிட்டாரு, பணி நீக்கம் செய்தார். இந்த பத்மா தலைவரா பண்ணிட்டாங்க. அது காரணம் முத்தையா தான் என்கிற கோவம். அதன் தொடர்ச்சியாக தான் ஜீவானந்தத்துக்கும் முத்தையாவுக்கும் முத்தையாவுக்கும் ஜீவானந்துக்கும் வாக்குவாதம் அப்படின்ற ஒரு தகவல்லாம் இருக்கு. இது மாதிரி கிளைக்கரைகள் நிறைய போகும். அதுதான் அவங்க சொல்ற காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல அது புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காவல்துறையில இருக்கிறவனுக்கு கிராமத்துல ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேரை தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு சொல்றாங்க, இது ஏற்புடையதா உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா, ஏற்புடையதா இல்லையா என்பது இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் தான். ஆனா முழுக்கவே இதெல்லாம் இது பல்வேறு கிளைகள் வரும் சார். கிளைக்கரைகள்லாம் ஒதுக்கிட்டு எப்பொருள் எத்தன்பத்தாயிரம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதை தான் பண்ணல. 2 வருஷமா இருக்கும் பண்ணல. இதை கண்டுபிடிக்க 2 வருஷம் அதுதான் இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் முழுமை இல்லை. அதனால சிபிஐ போகணும்னு யார் சொல்றாங்க? மாற்றுத்த கொள்கையுடைய பாஜகவும் சொல்லுது, விடுதலை சிறுத்தைகளும் சொல்றாங்க, சிபிஎம்மும் சொல்றாங்க. அதுதான் இல்ல, நீங்க சொல்லுங்க. அதாவது சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு, அதை மாற்ற முடியாது. அறிவியல் ரீதியா, ஆமா, அறிவியல் ரீதியா இந்த போன்ல இருந்து இந்த போன் இது, இப்ப ராஜாராம்னா நான் இருக்கிறேன், என்னோட போன் நம்பர் இது, என்னோட நம்பர்ல இருந்து குமார் சார் நம்பருக்கு பேசியிருக்கேன், அதை அழிச்சிருக்கோம். ஆனா அந்த தரவுகளை எடுத்துட்டாங்க, எடுத்து இவர் நம்பர்ல இருந்து அவருக்கு பேசியிருக்காங்க, அவர் நம்பர்ல இருந்து இது பேசியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சேனல்ல இந்த இதுல சொல்லப்பட்ட சுதர்சன் அப்படிங்கிற பையனுக்கு என்கொயரிக்காக அவர் போயிருக்காரு. அப்போ அவரோட மனைவி, அவங்க தாயார் பேசுறாங்க, என்னப்பா விசாரிச்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு. இந்த மாதிரி நான் விசாரிக்கல. சரி, எப்படி கேட்டாலும் நீ சொல்லாத, மிரட்டி கேட்டாலும் நீ சொல்லாத. இல்லைம்மா நான் சொல்லலை அப்படிங்கிற. அடுத்த காலில் வந்து அவங்க அத்தைகிட்ட இருந்து வருது, அவங்க கேட்குறாங்க, என்னப்பா விசாரணை முடிஞ்சிருச்சா? நம்ம சேனல்லையும் போயிருக்கு, விசாரணை முடியல. அப்போ என்னாச்சு சொல்லிடாத. அதாவது அவங்க பேசுறதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க சொன்னது நம்ம சேனல்லையும் போயிருக்கு. அதே மாதிரி இப்ப இவங்க 3 பேரும் தான் கன்ஃபார்ம்னு சொல்றாங்க இல்லையா, அவளை லேஸ்ல சொல்லிட முடியாது. அதுக்குள்ள ப்ரூஃப் இல்லாம இவங்க தான் அவங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. அதுல வந்து நம்ம வந்து கேஸ் இப்ப சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க, கேஸ் ட்ரையல்ல தான் அது தெரிய வரும். இப்ப லேட்டஸ்டா சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் மாத்தினாங்க இல்லையா, அதுல வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் ஒத்துக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒத்துக்க மாட்டான்னு இருந்தது. இப்போ உள்ள சட்டத்தின்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க பேசுனது வச்சது, அந்த வீடியோ போட்டோ எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இந்த நம்பர்ல இருந்து தான் அந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து கோர்ட்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு தெரியும் இவங்க குற்றவாளிகளா இல்லையான்னு. என்ன ஒரே ஒரு இதுன்னா,
குற்றவாளினா இவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணல? பொதுவாக எஃப்ஐஆரில் வந்து அவங்க பேர் இருக்காது, விசாரணையில் இவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. ஆனால் இதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க வித்தவுட் அரெஸ்டிங். இல்லை ராஜாராம் சார், இப்போது உண்மையை நீங்கள் நினச்சி பாருங்கள், இது வந்து எத்தனை காலத்திற்கு அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த பெண்களுக்காகவும் நாங்கள் மலத்தை கலந்த தண்ணீரை இத்தனை நாள் குடித்திருக்குமோ? உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பாதிப்பு இருந்திருக்குமே. இதில் நான் என்ன நினைக்கிறேன், ஏன் அரெஸ்ட் பண்ணல? இல்லை என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க கலந்தது மேலே போய் பார்க்குறேன்னு போனாங்க இல்லையா, அவங்க தான் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அது சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த தண்ணியை யாருமே யூஸ் பண்ணல. இவங்க மேலே போட்டதுக்கப்புறம் மேலே இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதை யாரும் யூஸ் பண்ணல, திறந்து விட்டுறாங்க. ஆக இவங்க வந்து இந்த கலந்த தண்ணியை வந்து யாரும் மேலே இருக்குன்னு யார் சொன்னா? 3 பேர் போய் பார்க்குறாங்க. எந்த 3 பேர்? எப்படி 3 பேர் தெரியுமா? நான் எஃப்ஐஆர்ல இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், எஃப்ஐஆர்ல இல்ல இருக்கு. மேல மலத்தை போட்டார்கள் வைத்துக்கொள்ளும், நீங்கள் சொன்னீர்கள். அது மலத்தை போட்ட பிறகு போட்டவங்களே வந்து இருக்குன்னு சொன்னாங்களா? அதாவது யார் சொன்னா இருக்கு? இல்ல எஃப்ஐஆர்ல இருக்குதான் சொல்றேன். நான் விசாரணை அதிகாரி இல்ல சொல்ல வரேன். அதான் சந்தேகத்தை என்ன, அதாவது நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். சரி, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி, எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் மேலே ஏறி பாக்குறாங்க. மேலே ஏறி பாக்குறப்போ அங்க மலம் எல்லாம் கலக்கப்பட்டு மிதந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க, அதனால இது வந்து மலம் கலக்கப்பட்டதுனால இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ, அதனால நடவடிக்கை எடுங்கன்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். முக்கியமான பாயிண்ட் நித்யானந்த ஐயா. இப்போ நான் வந்து நம்ம ராஜாராம் ஐயாட்ட கேட்டேன், அப்போ மலத்தை போட்டது எப்படி தெரியும்? நான் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்பினேன். இல்லை, மலம் இருந்ததே வெளியே தெரிஞ்சு போச்சு. குழந்தைகளுக்கு உடல் சரியில்லை, தண்ணி தொட்டியில் பார்க்குறாங்களா? இது சம்மந்தம் இல்லாத காரணமாக இருக்கா? ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு இல்லைன்னா தண்ணி தொட்டியில் பார்ப்பா? அவர் சொல்லலை, இப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். அந்த எஃப்ஐஆர்ல சொன்னது. நான் என்ன கேட்குறேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவாங்க, தண்ணி தொட்டில ஏன் போய் பார்க்குறாங்க? குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். சரி, தண்ணினாலன்னா தண்ணியை டெஸ்ட் பண்ணணுமா? விட்டு போட்டு மேலே போய் யார் பாப்பா? இது என்னுடைய கேள்வி. ஐயா, இதில் எப்படின்னா, நீங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவாங்க. மருத்துவர்கிட்டையும் போயிருக்காங்க. அந்த மருத்துவர் இந்த தண்ணீரினால் இவர்களுக்கு உடல்நிலை கோளாறு வரவில்லை என்று சொல்லியிருக்கார். அதுக்குள்ள அது எப்படி சொன்னார் அவரு? யாருக்காக சொன்னார் அவரு? தெரியாது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல ஆச்சுங்களா, இந்த தண்ணீரினால் ஏற்படலை அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி ஏற்பட்டது? அது காரணம் என்ன? அப்போ இந்த 3 பேர் ஏன் போய் மேலே பார்த்தாங்க? யார் அவங்களுக்கு சொன்னாங்க மேலே இருக்கா பாருட்டு? அதுதான் கேட்குறேன். கேள்வி. இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்க சொல்ற மாதிரியாவது கொஞ்சம் ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில் இதற்கான அறிவாற்றல் உள்ளவர்கள், நல்ல வல்லுநர்கள் என்று சொல்லி, வல்லுநர்கள் என்று சொல்லார்கள். வல்லுநர்களின் கருத்துப்படி வல்லூர்கள் இப்படி தவறான செய்திகளை சொல்பவர்கள்லாம் வல்லுநர்கள் அல்ல. அப்படி யாராவது தவறான செய்தியை கொடுத்து இப்போ இது செய்தார்கள் என்றால் அவர்கள் வல்லூர்கள். அந்த வல்லூர்களை அரசு ஏன் காப்பாற்றுகிறது? எந்த வல்லூர்கள் அவைகளை வெளியே விடுங்கள். சிபிஐ விசாரணைக்கு வைத்தால் இவை அத்தனையும் அம்பலமாகிவிடும். எனவே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழக அரசு என்பது அடுக்கடுக்கான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. பலரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, பல ரவுடிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, பல சமூக விரோதிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அவர்களை வைத்து வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் மிக விரைவில் உண்டு. சசிகலா அம்மையார் சொன்னது போல இந்த ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி. சமூக நீதி என்று வாயிலே பேசக்கூடியவர்கள் இவ்வளவு மோசமான உலகமே பார்த்து காரி துப்புகின்ற அளவிலே காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் பொய்களை பரப்பாதீர்கள், வதந்திகளை பரப்பாதீர்கள் என்ற ஒரு மேலாண்மை தன்மையும் காட்டி தாங்கள் யோக்கியதை தாங்கள் தான் யோக்கியமானவர்கள் என்று சொல்வதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதுக்கு நாள் நெருங்குது? திமுக ஆட்சி நாள் நெருங்குதுன்னா சொல்லுங்க. சும்மா நாள் நெருங்கிட்டு இருக்குன்னா எதுக்கு நெருங்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அநியாயமான ஆட்சி மக்கள் அறிந்து கொண்டு மாற்றம் வருவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அதை முறையாக புரிந்து கொண்டு உங்களுடைய பொது எதிரி யார் என்பதை கண்டு எப்படி ஒழிக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நமக்கு விடிவு காலம் உண்டு. ராஜாராம் சார், சுருக்கமா நிறைவு கருத்து. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து சயின்டிஃபிக் எவிடன்ஸை கேதர் பண்ணியிருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தரவுகளை வந்து
திருப்பி வந்து ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அழிச்சதை திருப்பி டெலீட் பண்ணதை கொண்டு வந்து திருப்பி அதன் மூலமாக இவங்க யார் யாருக்கு கூட பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு கூட அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே அவங்க வந்து அப்படியே சார்ஜ் ஷீட் போடலை. அவங்க போய் ஏபிபி, அதாவது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு சட்ட ரீதியாக இதில் வந்து அந்த SC ST ஆக்ட் வந்து வராது. ஏன்னா பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டவங்களும் இவங்க புகார் கொடுத்தவங்களும் அக்யூஸ்டும் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் அந்த செக்ஷன் நீக்கி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இப்போ சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க. ட்ரையலில் வந்து நிச்சயமாக உண்மை தெரிய வரும். இப்போ நம்மளோட சந்தேகங்கள்லாம் பேசினாங்க இல்லையா, நிறைய பேசினோம். ஆமாம், அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை வந்து நீதிமன்றத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய ராஜாராம் சார் சொல்கிறது தான் எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. எடுத்த எடுப்பில் நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி நாம் வந்து அரசாங்கத்தின் மேலே நேராக சாடுறதுங்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்க்கணும் இல்லையா. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்குது, போலீஸ் துறை அவங்க பொறுப்பில் இருக்குது, தலித்துகளுக்கான ஆட்சின்னு அந்த அரசு சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து திசை திருப்பணும் அல்லது அவங்க மேலே பழிய போடணுங்கிற இன்டென்ஷன் அவங்களுக்கு. தலித்து கணக்காக ஆட்சி தான். நாங்கள் நேரில் 17 வயசு பையனை 17 முறை வெட்டியிருக்காங்க. சரி, அது அதுக்கு மக்கள்கிட்ட எல்லா குறைகளும் இருக்குது. எல்லா அந்த சமூகம்ல எல்லா சமூகத்திலும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன சொல்ல, தவறான கருத்தை இப்போ கூட இருக்கிற இப்போ இதில் என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, திமுகவுடைய ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் போல இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும் எதிர்கொடி நாட்டுறது தான் இதில் பெரிய இது. அது அவங்க தான் அந்த அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்குறார்களே தவிர. தோழர் தொல் திருமாவளவன் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து திமுக கிட்ட 25 கோடி ரூபாயை வாங்கி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பேற்பட்டவங்களும் அவங்க எதிராக பேசுகிறாங்க, அப்பேற்பட்ட விசுவாசத்துக்கு முரண்பாடாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது மற்றவங்களுக்கு இன்னைக்கு இப்போ முதல்வர் கொடுத்துற ஸ்டேட்மெண்ட் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து யாரும் பேச வேண்டாம், அதாவது நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோம், குழப்பத்தை விளைவிக்காதீங்கன்னு சொன்னது அவர் கூட இருக்கிற அவங்களுக்கு தான் அவர் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? பர்டிகுலராகவே நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கலாம். திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களே, நீங்கள் எங்களோட தோழர்களாக இருக்கீங்க, கூட்டணியில் இருக்கீங்க, நீங்களே இந்த பிரச்சனையை கிளப்பாதீங்க, நாங்கள் விசாரிச்சிட்டோம்னு சொல்லி நேராக அவங்களுக்கே சொல்லியிருக்கலாம். அதைத்தான் அவர் செய்ய தவறி பொதுவாக சொல்லிட்டாரு. ஒருவேளை நாளைக்கு சொல்கிறாரோ என்னவோ தெரியாது. ஐயா நிறைய கருத்து கட்சிக்குள்ள அவர் தோழர் நம்முடைய குமார் சார் வந்து கட்சிக்குள்ள உள்ள முறைன்னு சொல்றாரு. அதாவது கூட்டணிக்குள்ள உள்ள நீங்க ஒரே ஒரு கருத்து சொல்லுவேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சியும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த நிருபராக நேரடியாக கவனிச்சதில்லை. அவங்கெல்லாம் என்னென்னா, ஒரு புகார் வந்தால் இந்த புகார் புகார் வந்து சரியா தப்பா என்பது அடுத்தது நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் வந்து கோர்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் அந்த பழிச்சொல்லுக்கு ஆளானவர் கோர்ட் மூலமாக வேறு விதமாக ரெமெடி தேடி இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு தகவலை சொல்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீரில் மலம் என்று செய்தி வதந்தி தான் பரவி இருக்கேன். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தொட்டியை உடைச்சிட்டாங்க. அதில் வெறும் முட்டை தான், அழுகிய முட்டை தான் விழுந்திருக்கு, ஏதோ காக்கா போட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இது மாதிரி மூடி மறைக்கிற செயல்களை ஏன் இந்த அரசாங்கம், மரியாதைக்குரிய நான் மதிக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறதா? ஏன் அவர் இந்த இதுவாக இருக்கிறார், சாஃப்ட் சிஎம்மாக இருக்கார்? உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? ஜெயலலிதா அம்மையார் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை, நான் கலைஞர் கருணாநிதி மீது நமக்கு ஆதங்கம் இருந்தாலும் கூட அவர் இது போன்ற விஷயங்களை உறுதியாக நடவடிக்கை எடுத்து வந்தார். அது மாதிரி செய்யாதது ஏன் என்ற கேள்வியை சொல்லு. நேர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே மனித சமூக விழுமியங்களை நேசிக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு வருத்தம் வரும். இனம், மொழி, சாதி, நீங்கள் எல்லாம் பிரிந்து சென்றாலும் சாதியும் மொழியும் மதமும் நாம் உருவாக்கியது தான். அந்த அடிப்படையில் நம்முடைய சக தோழர்கள், குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகளும் கூட இந்த மகத்தான ஒரு கேவலமான ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஒரு துயரம்தான். ஆனால் அரசுக்கு மீதும் அரசுடைய விசாரணைகளுக்கு மூலம் ஜனநாயகத்தில் பல கேள்விகள் எழுப்புவது நியாயம்தான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே இன்னும் நம்முடைய ராஜாராம் அவர்கள் சொன்னதை போன்று அதனுடைய நிரூபணமாக வேண்டும். அவர் ஒரு காவல்துறையுடைய உதவி ஆணையாளர் ஓய்வு பெற்றவர். நாம் இன்னும் பார்க்கலாம். இதோடு திரு மோகன் அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். பலவேறு விஷயங்களும் இந்த விசாரணையிலே சென்று கொண்டு தான் இருக்கின்றது. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அடுத்தடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் திரு குமார் அவர்கள், திரு ராஜாராம், நித்யானந்தம், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துள்ளேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.